students, welcome to Focus Tutoring. So இன்னைக்கு day 3, அதாவது நம்ம important sums from day 1, day 2, இன்னைக்கு day 3 ஓட 5 mark question என்னன்னா exercise number 5.1ல இருக்கிற 4th sum ரொம்ப இம்பார்ட்டன்டான sum. ஸோ இந்த sum வந்து உங்களுக்கு எப்போ கேட்கக்கூடிய sum தான். ஸோ இன்னைக்கு டெய்லி சேலஞ்ச் ஓட மேக்ஸ் சேலஞ்சில் சம் நம்ம எதுனா எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல இருக்கிற 4th சம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க 4th சம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ 4th சம்மோட கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது வந்து 5th சாப்டர், ஓகேங்களா? 5.1 வந்து 5th சாப்டர், 2 dimension analytical geometry. ஸோ 5th சாப்டர்லேருந்து தான் இந்த சம்ஸ் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 5.1 4th சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4th சம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனுடைய கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2,3 கொடுத்துருக்காங்க. அண்ட் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் லைன்ஸ், ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3x minus 2y minus 1 is equal to 0. And another line பார்த்தீங்கன்னா 4x plus y minus 27 is equal to 0. ஸோ இந்த கொஷின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த சர்க்கிளில் சென்டரோட பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நேம் இட் as C. சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 2,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ட், எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூசிங் த given to ஈக்குவேஷன். இது ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு தான் நம்ம இந்த சர்க்கிளில் பாஸ் ஆகிற இந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன் என்ன பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சிக்கும் இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் கியூ நேம் பண்ணுறேன். இப்போ இந்த கியூக்கும் சிக்கும் உள்ள ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்புறம் அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிளில் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல பாசிங் த்ரூ இன்டர்செக்ஷன் இந்த பாயிண்ட் என்ன நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா சென்டரோட பாயிண்ட் வந்து 2,3. Passing through the lines of 3x minus 2y minus 1 is equal to 0 and 4x plus y minus 27 is equal to 0. இது வந்து given equation கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x minus 2y, இந்த மைனஸ் 1 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் 4x plus y, அதே போல் இந்த minus 27 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய் plus 27, நேமிங் as equation number 1 and equation number 2. ஸோ இப்போ எய்தர் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த சம்மில் நான் வந்து ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கிறத எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து உங்களுக்கு 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இந்த போத் இது வேல்யூஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் வித் ஆப்போசிட் சிம்பிள்ஸ்னால. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும். ஏன்னா இங்கே 1 இருக்குங்காட்டி இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் 1ஆல் இன்ட்டு பண்ணனா 3x minus 2y is equal to 1. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 2. ஸோ அப்போ 2ஆல் இன்ட்டு பண்ண 4 into 2s are 8x plus y into 2 ஆன்சர் வந்து 2y which is equal to 27ஆல் 2y இன்ட்டு பண்ண ஆன்சர் வந்து 54 கிடைக்கும். ஸோ minus 2y and plus 2y ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்ஸோட இருக்குது வித் சேம் நம்பர், அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8 plus 3 ஆன்சர் வந்து உங்களுக்கு 11. ஸோ 11x is equal to 55. therefore x is equal to 11 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 55 divided by 11. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது இது 1 டைம், இது வந்து உங்களுக்கு 5 டைம் கேன்சல் ஆகும். ஸோ therefore எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூஸிங் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலேயே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 3x minus 2y is equal to 1. ஸோ 3 into எக்ஸோட வேல்யூ என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? 5 minus 2 into y which is equal to 1. 3 5s ஆன்சர் வந்து உங்களுக்கு 15 கிடைக்கும். minus 2y which is equal to 1. நெக்ஸ்ட் இப்போ அதே தான் இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். 15 minus 2y which is equal to 1. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போடுறத ஒரு சைடாக வச்சுட்டு கான்ஸ்டன்ட் நம்பரை ஒரு சைடாக வைக்க போகிறோம். இப்போ இந்த minus 2y ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயினா plus 2y சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த plus 1 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா minus 1 சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 minus 1 which is equal to 2y. ஸோ 15 minus 1 ஆன்சர் வந்து 14. ஸோ அப்போ 14 is equal to 2y. therefore 2y which is equal to 14 na y is equal to 14 divided by 2. So cancel பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7. So அப்போ y is equal to 7. So இப்போ x ஓட பாயிண்ட் and y ஓட பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் the circle passing through the point of 5, 7. அதாவது இந்த இடத்துல இந்த டயக்ராம்ல இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா
5,7. இப்போ இந்த 5,7க்கும் இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்க்கும் இருக்கிற ரேடியஸ் ஆரை வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட், இது ஆல்ரெடி இருக்கிற சென்டர் சி பாயிண்டோடது. ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து உங்களுக்கு x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ இந்த ஃபார்முலால இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். x1 மைனஸ் x2னா 5 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y2னா 7 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 5 மைனஸ் 2னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் பிளஸ் 7 மைனஸ் 3னா ஆன்சர் வந்து 4 ஸ்கொயர். ஸோ அப்போ 3 ஸ்கொயர்னா ஆன்சர் வந்து 9 plus 4 square na answer உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16. So அப்ப 9 plus 16 na answer which is equal to root of 25. அப்ப radius ஓட value உங்களுக்கு என்ன கிடைக்கும்? root 25 na radius ஓட value வந்து 5. So இப்போ நம்ம radius find out பண்ணதுக்கு அப்புறம் equation of a circle find out பண்ண போறோம். ஏன்னா questionல equation of a circle தான் find out பண்ண சொல்லிருக்காங்க. So அப்ப equation of a circle நம்ம find out பண்ண போறோம். equation of a circle ஓட formula பாத்தீங்கன்னா x minus h the whole square plus y minus k the whole square which is equal to r square. So x க்கு x ஏ போறோம். இந்த h வர இடத்துல அந்த சென்டரோட பாயிண்ட் உங்களுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 2,3 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து h, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து k. So அப்போ x minus 2 the whole square plus y minus 3 the whole square is equal to radius என்ன find out பண்ணிருக்கோம்? 5. அப்போ 5 square. So இது வந்து a minus b the whole square formulaக்கு பிரிச்சு எழுதணும். அப்போ பிரிச்சு எழுதும்போது x square minus 2 formulaல இருக்கிறது 2x plus 4 plus y square minus 2 into 3y plus 9 which is equal to 5 square answer வந்து 25. Next இப்போ x square 2 into 2 answer வந்து 4x plus 4 plus y square minus 2 into 3y na minus 6y plus 9 which is equal to 25. So அப்ப x square இந்த y square எழுதியாச்சு order wise ஆ. next minus 4x minus 6y, அடுத்தது இந்த 4 ஓட இந்த 9 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 13 கிடைக்கும் which is equal to 25. So therefore x square plus y square minus 4x minus 6y plus 13 இது left hand side கொண்டு வந்தீங்கன்னா minus 25 which is equal to 0 ன்னு வரும். So இதுதான் வந்து equation of a circle ஓட value. ஓகேங்களா? So இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 mark sums. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி டே 3யோட வீடியோவில் நமக்கு இனி இந்த சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.